இருக்கிறாயோ என் அண்டை வா, என் சமூகத்திலே உன்னை முற்றிலுமாக ஒப்புக்கொடு. நானே உன்னை நடத்துவேன், நானே உன்னை கரம் பற்றிக் கொள்வேன், உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. இந்த குடும்ப ஞாயிறின் காலை பொழுதிலே குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்மையோடு கூட ஒப்பு கொடுப்போம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இன்னும் அவருக்குள்ளாக வளரும்படியாக ஆண்டவர் அவருடைய கிருபைகளையும் அவருடைய நடத்துதலையும் நமக்கு தரும்படியாக ஜெபிக்கலாம். கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்ப்போம். பலவீன நேரங்களிலே பலன் தந்து தாங்கினார். பலவித சோதனைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் தந்தாரே, அதற்காக நன்றி செலுத்துவோமாக. திருச்சபையாக, குடும்பங்களாக அவருடைய சமூகத்திலே, ஆராதனை வேளைகளிலே, ஜெப வேளைகளிலே நாம் கூடி நின்ற போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை ஆசீர்வதித்தாரே, அந்த அன்பிற்காக நன்றி செலுத்துவோமாக. யோசுவா பக்தன் கேட்கிறார் ஜனங்களை பார்த்து, இதுவரைக்கும் நம்மை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்த தேவாதி தேவனை, இஸ்ரவேலின் ராஜாவை நீங்கள் சேவிப்பீர்களா? யாரை நீங்கள் சேவிப்பீர்கள்? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னாரே. இந்த காலை பொழுதிலே தகப்பனே, உம்மையே நாங்கள் சேவிப்போம், உம்மையே நாங்கள் நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமத்தை நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய வாழ்வை முற்றிலும் நிரப்பி வருகின்ற நாட்களிலும் கரம் பற்றி நம்மை நடத்துவார். இந்த பாடலின் வரிகளோடு கூட இணைந்து, கைவிடா நேசரே, சுயரமாக இருக்கின்றவரே, உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய அன்பினால் என்னை அபிஷேகம், நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம் என்று சொல்லுவோம். கைவிடா நேசரே, கருணையின் தீபமே, என் வாழ்வின் தீபமே, இந்நாளில் நடத்துமே. கைவிடா நேசரே, கருணையின் தீபமே, என் வாழ்வின் நோக்கமே, இந்நாளில் நடத்துமே. முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நான் முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம், நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். கைவிடாத நேசராக, கருணையின் தீபமாக, என் வாழ்வின் நோக்கமாக நீர் இருக்கிறீரே சுவாமி. இம்மட்டும் என்னை நடத்தினீரே, இனிமேலும் நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தின நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட இணைந்து
கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். அமருவோம். இந்த நாளிற்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் திருமறை பகுதி உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. உபாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. பக்கம் 234. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் மனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய் என்பவைகளே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் 3 யோவான் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. 3 யோவான் வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பக்கம் எண் 331. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு முன்பாக பாத்திரமானபடி
அவர்களை நீ வழிவிட்டு அனுப்பினால் நலமாயிருக்கும். ஏனெனில் அவர்கள் புறஜாதியாரிடத்தில் ஒன்றும் வாங்காமல் அவருடைய நாமத்தின் நிமித்தம் புறப்பட்டு போனார்கள். ஆகையால் நாம் சத்தியத்திற்கு உடன்வேலையாய் ஆட்களாயிருக்கும்படி அப்படிப்பட்டவர்களை சேர்த்துக்கொள்ள கடனாளிகளாயிருக்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாக. வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 முடிய. பக்கம் எண் புதிய ஏற்பாட்டில் 27. நற்செய்தி பாடம் வாசிக்கும் போது சபையார் எழுந்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மத்தேயு 18 வசனங்கள் 1 முதல். அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிற எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சீயரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அவிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும் என்பதே. ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மண்டை வருவார்கள் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே இந்த ஆராதனை வேளையிலே உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிரசன்னத்திலே கூடி வந்த நாங்கள் எங்களுடைய வாழ்வின் அவசியங்களை ஜெப விண்ணப்பங்களாக உம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா என்று பக்தன் பாடுகிறாரே. நீர் எங்களுடைய விண்ணப்பங்களின் சப்தத்திற்கு செவிசாய்க்கிற ஆண்டவராக இருக்கிறீர். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மன்றாட்டு ஜெப நேரத்திலும் வாழ்வின் எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விசேஷமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற திருச்சபைக்காக சகல திருப்பணிகளுக்காக மன்றாடுகிறோம். 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த பகுதியிலே கலங்கரை தீபமாக ஆண்டவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த திருச்சபை சார்ந்த வெவ்வேறு ஊழியங்களுக்காக உம்மை நாங்கள் போற்றுகிறோம். கடந்து வந்த பாதைகளிலே உம்முடைய கரம் நிறைவாக இருந்ததைப் போல வருகின்ற நாட்களிலும் இன்னும் உற்சாகத்தோடு முழுமனதோடு சபையாக ஏகோபித்து உம்முடைய நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்த எங்கள் ஆண்டவர் எங்களை உம்முடைய அபிஷேகத்தினால், ஆளுகையினால், ஐக்கியத்தினால், அன்பினால், ஒருமைப்பாட்டின் ஆவியினால், உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா விதமான கசப்பான அனுபவங்களும் மாறட்டும். சுவாமி, உமக்குள்ளாக எழுந்து நின்று பிரகாசிக்க தெய்வாவியானவர் சபையாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே நீ தந்திருக்கிற கிளைச்சங்க ஊழியங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு சங்க பொறுப்பாளர்களையும் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிறோம். சுவாமி, உம்முடைய நாம மகிமைக்கான ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறட்டும். ஆண்டவரே, அனைத்து ஊழியங்களையும் ஒருங்கிணைத்து நடத்துகிற திருச்சபையின் செயற்குழுவிற்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பரலோகத்தின் ஞானத்தினால் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பி
அவருடைய ஒவ்வொரு செயல் திட்டங்களும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்த கரிசனையானதாக, ஆண்டவரே உம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதாகவே காணப்படட்டும். அதற்கான ஞானத்தையும் நடத்துதலையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மிக அற்புதமான ஆசீர்வாதமான ஊழியமாக நற்செய்தி பணியை ஆண்டவர் தந்திருக்கிறீர். எங்களுடைய பணித்தளமாகிய தும்பை பணிக்களத்திலும் நடைபெற்று வருகிற ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அங்கு ஊழியம் செய்கிற அருமையான மிஷனரி திரு சோபிதாஸ் அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனைய மிஷனரிகளை நாங்கள் தாங்கி வருகிறோம். பனைத்தளங்களிலே பல ஊழிய ஸ்தாபனங்களுக்கு கீழாக அவர்கள் தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றி வருகிறார்கள். பணித்தளங்களிலே நடைபெற்று வருகிற அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபைகள், கல்வி சாலைகள், மிஷன் மருத்துவமனைகள், காப்பகங்கள் என்ற நிலையிலே உம்முடைய நாம மகிமைக்காக என்னென்ன பணிவிடைகள் நடைபெறுகிறதோ அவைகள் அனைத்திலும் ஆண்டவருடைய தெய்வீக நாமம் மட்டுமே உயர்த்தப்பட வேண்டும். அநேகருமை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்பதை நாவுகள் யாவும் அறிக்கை செய்து எல்லா நாமத்திற்கு மேலான உம்முடைய நாமத்திற்கு முன்பதாக முழங்கால்கள் முடங்கும்படியாக தேவரீர் கிருபை செய்வீராக. அறிவிக்கப்படாத இடங்களிலே உம்முடைய நற்செய்தி அறிவிக்கும்படியாக சபையாக எங்களை இன்னும் உற்சாகத்தோடு கூட பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற விசுவாச வீட்டாரை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். மிக விசேஷமாக இந்த நாள் குடும்ப ஞாயிறாக குடும்பங்களிலே எங்களுடைய வாழ்விலே நீர் தந்திருக்கிற நன்மைகளுக்காக உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்தரிக்கும்படியாக, பணிந்து கொள்ளும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய வாழ்விலும் அநேக தேவைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. எங்கள் குடும்பங்களிலே சுதந்திரங்களாக தந்திருக்கிற அன்பு பிள்ளைகளை எங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கும் கரத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஞானத்திலும் வளர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் நீர் விருத்தி அடைந்தீர் என்று லூக்கா 2:52 நாங்கள் வாசிக்கிறபடி எங்கள் பிள்ளைகள் உமக்குள்ளாக விருத்தி அடையட்டும், உமக்குள்ளாக வளரட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்கள் குடும்பங்களிலே காணப்படட்டும் சுவாமி. நற்சாட்சியுள்ள பெற்றோராக எங்கள் பிள்ளைகளை நல் வழியிலே நடத்துகின்ற நல்ல பெற்றோராக ஜாக்கிரதையோடு எங்கள் வாழ்வையும் எங்கள் வார்த்தைகளையும் நாங்கள் காத்து கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் குடும்பங்களிலே தந்திருக்கிற வயது முதிர்ந்த பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பலன் குறைந்து போன நிலைமையிலே ஆண்டவரே உம்முடைய கிருபையோடு அவர்கள் வாழ்ந்து வருகிற போது எங்கள் ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து பிள்ளைகளின் மூலமாக கிடைக்கப்பெற வேண்டிய சகல பராமரிப்புகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் உதவி செய்வீராக. பிள்ளைகளும் கருத்தோடு தங்களுடைய வயோதிப பெற்றோரை கனப்படுத்தவும் அவர்களுக்குரிய சகல பணிவிடைகளையும் செய்து நிறைவேற்றவும் தேவரீர் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, திருமண வாழ்விற்காக, வேலை வாய்ப்பின் நன்மைகளுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள், அவருடைய வாழ்வின் எல்லா காரியங்களிலும் உம்முடைய அனுக்கிரகங்களை தாரும் சுவாமி. கையின் பிரயாசங்களிலே உம்முடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். உன் வாழ்நாள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட உன் பெற்றோரை கனப்படுத்துவாயாக, கனம் செய்வாயாக என்று சொன்னீரே, அதுபோல உன் கைகளின் பிரயாசத்தையும் ஆண்டவரை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் வாழ்வும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீரே. தகப்பனே, அந்த 128ஆம் சங்கீதத்திலே ஒரு குடும்பம் எவ்விதமாக உமக்கு பயந்து நடக்கிற போது உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த நிறைவான நன்மைகள் எங்கள் குடும்பங்களிலே காணப்படட்டும் சுவாமி. தலைமுறை தலைமுறையாக, சந்ததி சந்ததியாக உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மையே சார்ந்து உம்மை மகிமைப்படுத்தி உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நன்மைகளினால் நிரப்பப்படுகிற குடும்பங்களாக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வருகின்ற நாட்களிலே நடைபெற இருக்கிற திருமணங்களை உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களிலே அதற்காக எடுக்கப்படுகிற எல்லா ஆயத்த பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக.
கர்ப்பத்தின் கனிகளை ஏந்தி நிற்கிற அன்பு சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கருவிலே வளர்ந்து வருகிற குழந்தையை பரிபூர்ணமான வளர்ச்சியோடு லகுவான விடுதலையோடு கரங்களிலே ஏந்தி உமக்கு நன்றி செலுத்த எங்கள் ஆண்டவர் உதவி செய்வீராக. அதுபோல பிள்ளை செல்வங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி ஜெபித்து நிற்கிற பிள்ளைகள் உண்டு. எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பீராக. தம்முடைய பிள்ளைகளை கடாட்சி தருளும் ஆண்டவரை. புத்திர வாக்கியத்தின் நன்மைகளினால் எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளைகள் அலங்கரிக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே தருகிறோம். எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தி எல்லா பலவீனங்களையும் மாற்றி சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் இருக்கிற பிள்ளைகள் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால் தொடப்படுவார்களாக. சித்தமுண்டு மகனே, சுத்தமாக உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லி நீர் தருகிற விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, தங்களுக்கு அருமையான தாயாரை இழந்து துக்கத்தோடு இருக்கிற திரு ஹெர்பர்ட் சிங் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்பிக்கையின் நல்லடக்க தொழுகைக்காக அன்பு குடும்பம் எடுத்துக்கொள்கிற எல்லா ஆயத்த பணிவிடைகளையும் ஆண்டவர் வாய்க்க செய்வீராக. அந்த குடும்பம் உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய சமாதானத்தினால் ஆறுதலினால் நிரப்பப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதுபோல ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களிலே காணப்படுகிற பிரச்சனைகளிலிருந்து நீர் எங்களுக்கு உதவி செய்யும், சமாதானத்தை தாரும். உம்முடைய ஆண்டவரே அன்பு எங்கள் குடும்பங்களுக்குள்ளாக ஊற்றப்படட்டும் என்று ஜெபித்து நிற்போர் உண்டு. தங்களுடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகளை உம்முடைய சமூகத்திலே சொல்லி ஜெபித்து நிற்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நாங்கள் சார்ந்திருக்கிற கன்னியாகுமரி பேராயத்திற்காக, பேராயத்தின் வழியாக நடைபெற்று வருகிற அனைத்து திருப்பணிகளுக்காக, அன்பிற்குரிய பேராயரவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிற்காக ஆளுகை செய்கின்ற முதலமைச்சருக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்திய தேசத்தை உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய தேசத்தின் ஒவ்வொரு பிரஜைகளும் தங்களுடைய வாழ்வு சார்ந்த காரியங்களிலே ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வார்களாக. உலகமெங்கும் நடைபெற்று வருகிற அனைத்து திருப்பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நோய் தொற்று மிகுந்த காலத்திலே நாங்கள் வைக்கப்பட்டிருந்தோம். எங்கள் ஆண்டவர் இந்த தொற்று குறையும்படியாக விடுதலையோடு கூட எங்களுடைய கடமைகளை செய்ய உம்மை மகிமைப்படுத்த தந்த வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, இந்த நாளின் சிறப்பான நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை உயர்த்துவதாக, எங்களுடைய அன்பையும் ஐக்கியத்தையும் வெளிப்படுத்துவதாக அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளாக முற்றிலுமாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். வருகின்ற நாட்களின் சகல நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவீராக. துதி, கனம், மகிமை அனைத்தும் தகப்பனே உம் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன். சபையாருக்கு தெரிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கொண்டாடுவோர்: நவம்பர் மாதத்தின் 28ஆம் தேதி திரு வி தமிழ் செல்வன், திருமதி தங்க சுனிதா வைஃப் ஆஃப் திரு ஏ அருள் ஜான். 30ஆம் தேதி திருமதி பூமணி வைஃப் ஆஃப் திரு டேவிட், திரு ஏ தாஸ்.
டிசம்பர் மாதத்தின் 1ஆம் தேதி திரு பி ஜீவ ராஜா, திருமதி ஜே.பி. டயானா சிங், ஒய்ஃப் ஆஃப் திரு டி. பில்லி பிராங்க்லின். டிசம்பர் 2ஆம் தேதி டி. கரோலின் ஜெபமணி, டாக்டர் ஆஃப் திரு டி. டைட்டஸ் தவமாலை, திருமதி சாந்தா குமாரி, ஒய்ஃப் ஆஃப் திரு ஆர். ரவி பொன்குமார். 3ஆம் தேதி டி. டேவிட் பென் கிறிஸ்டோஸ், சன் ஆஃப் திரு பி. டெரிக் வின்ஸ்டன் ராஜ். 4ஆம் தேதி திரு எஸ். தேவ பிரகாஷ் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். திருமண நாட்களை கொண்டாடுகிற அன்பு குடும்பங்கள், திருவி நவம்பர் 28ஆம் தேதி திருவி செல்வின் சதீஷ் சந்திரா, திருமதி ஷைலா, திரு சுந்தர்ராஜ், திருமதி எஸ்தர் ராணி. நவம்பர் 30ஆம் தேதி சுவிசேஷகர் கே. தேவ சகாயம், திருமதி பி. ஸ்டெல்லா. டிசம்பர் 1ஆம் தேதி திரு ஜே. பால் மனோகர், திருமதி வி. லீனா. டிசம்பர் 3ஆம் தேதி திரு ஜே. அந்தோணிராஜ், திருமதி வேத ஞான டானி, திரு எஸ். ஜெயம், திருமதி மங்களம் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். திருச்சபையின் சார்பிலே இவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம். விவாக விளம்பரங்கள். புத்தளம் சேகரம் குளத்துவிளை ஆயர் மண்டிலம் குளத்துவிளை திருச்சபையில் திரு பி. ஞான செல்வராஜ் அவர்கள் மகன் ஜி. எட்வின் தாசும், புத்தளம் சேகரம் புத்தளம் ஆயர் மண்டிலம் புத்தளம் திருச்சபையில் திரு சி. ஸ்வர்ணதாஸ் அவர்கள் மகள் எஸ். தங்க ஜெனிஷாவும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 8 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும் இது இவர்களுக்கு 2ஆம் அறிவிப்பு ஆகும். புத்தளம் சேகரம் குளத்துவிளை ஆயர் மண்டிலம் குளத்துவிளை திருச்சபையில் திரு ஏ. ஜெரி லைல் அவர்கள் மகன் ஜே. லிவில் லைலும், ஹோம் சர்ச் கருங்கல் சேகரம் ஹோம் சர்ச் கருங்கல் ஆயர் மண்டிலம் ஹோம் சர்ச் கருங்கல் திருச்சபையில் திரு டி. எட்வின் சாமுவேல் ராஜா அவர்கள் மகள் இ.எஸ்.ஆர். ஜுலிஷியா ஜுலிங்கும் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்திருக்கிறார்கள். இவர்கள் திருமணம் இயல்புக்கும் திருமறைக்கும் முரணாக இருக்குமானால் இந்த அறிவிப்பு தேதி முதல் 15 நாட்களுக்குள் திருச்சபை ஆயருக்கு எழுத்து வழியாய் தெரியப்படுத்தவும் இது இவர்களுக்கு 1ஆம் அறிவிப்பு ஆகும். சென்ற நாட்களிலே காணிக்கை கொடுத்தோர் பெயர் விபரம்: கல்லறை தோட்ட நிலத்திற்காக திருச்சி தேவ பிரகாஷ் ரூபாய் 5000, செல்வி சி. ஹெலன் அனிதா ரூபாய் 2000, திரு எஸ். தர்மகன் ரூபாய் 1000, திருச்சி நியூலின் ரூபாய் 1000, திரு தமிழ்ச்செல்வன் ரூபாய் 200, அருள் திரு சி. செல்வராஜ் ரூபாய் 1000, திரு வி. பெனிஸ் ராஜா ரூபாய் 3000. கோபுர பராமரிப்பு பணிகளுக்காக திரு வி. பெனிஸ் ராஜா அவர்கள் 2000 கொடுத்துள்ளார்கள். வாராந்திர வரவு விபரம்:
சென்ற வார ஆராதனைகளிலே பை காணிக்கையாக 7280, ஸ்தோத்திர காணிக்கையாக 1500, மாதாந்திர காணிக்கையாக 5450, பிறந்த நாள் காணிக்கையாக 1150, நற்செய்தி காணிக்கையாக 2060, மிஷனரி காணிக்கையாக 6500, சங்க காணிக்கையாக 500, கல்லறை தோட்ட நிலத்திற்காக 13200, கோபுர பராமரிப்பு பணிகளுக்காக 2000, நவம்பர் 17 முதல் 27 வரைக்கும் கார்த்திகை மாத ஆராதனை காணிக்கையாக 12950, ஏல வரவாக 25, ஆக மொத்தம் 53165 ரூபாய் காணிக்கையாக பெற்றிருக்கிறோம். திருச்சபைக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. சென்ற வாரம் கார்த்திகை ஆராதனையிலே தேநீர் கொடுத்து உபசரித்தோர் திரு ஆர் செரில், திரு கே பொன்னையா, திரு எஸ் ராஜகோபால், திரு ஏ ஜெரிலைல், திரு ஜி டெரின் பால், திருமதி சுகந்தி ஜான்சன், திரு டி தேவ பிரகாஷ் குடும்பங்கள். திரு எஸ் சுவிசேஷமுத்து, காலம் சென்ற திருமதி எமிமால் அவர்களின் மகன் திரு எஸ் சாம் ஞான ஜெமினின் திருமண தகுதி வருகின்ற புதன்கிழமை டிசம்பர் மாதத்தின் 1ஆம் தேதி ஆராதனைக்கு பின் எழுதப்படும் என்பதையும் அன்போடு கூறிக்கொள்கின்றோம். வருகின்ற புதன்கிழமை டிசம்பர் 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு அருணோதய ஆராதனை நடைபெறும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் மாதத்தின் முதல் ஞாயிறு பரிசுத்த நற்கருணை தொழுகையாக நடைபெறும். அந்த ஆராதனையிலே மேத்யூஸ் மேண்டேட் ஊழியத்தினுடைய பொதுச் செயலாளர் அருள் திரு ராஜா ரவி அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகளோடும் நற்செய்தி பணிகளுக்கான சிறப்பு காணிக்கைகளோடும் அந்த ஆராதனையிலே கலந்து கொள்ள அன்போடு நினைவுபடுத்துகின்றோம். இன்று கிளைச்சங்க ஊழியங்கள் நடைபெறாது. மாலை 7 மணிக்கு கார்த்திகை மாத ஆராதனை நடைபெறும். சென்ற வாரம் ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகையிலே பொறுப்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். செயலாளராக திரு எஸ் ஜோஸ் டேனியல் அவர்களும், கணக்கராக திரு பி ஸ்டீஃபன் நேசகுமார் அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடைய பணிவிடைகளுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை அவருக்காக அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவாராக. நவம்பர் மாதத்தின் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கொட்டாரத்தில் உள்ள காது கேளாதோர் பள்ளியில் உள்ள பிள்ளைகளுக்கு நம்முடைய திருச்சபையின் சார்பில் மதிய உணவு கொடுக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள விரும்புவோர் உங்கள் பெயர்களை பெண்கள் ஐக்கிய சங்க கணக்கர் திருமதி ஜெசிகலா அவர்களிடம் இன்று மாலைக்குள் கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். HMS ஊழியத்தின் சார்பிலே நம்முடைய இல்லங்களை சந்தித்து கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துதலை நவம்பர் 30ஆம் தேதி மாலையிலே பகிர்ந்து கொள்வார்கள் என்பதையும் அன்போடு கூறிக்கொள்கின்றோம். மிஷனரி பணிவிடைகளிலே அநேக குடும்பங்கள் மிஷனரிகளை தாங்கி வருகின்றீர்கள். நாம் அறிந்திருக்கின்றபடி ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்குண்டான அந்த மாதாந்திர சப்போர்ட் நாம் கொடுக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களிலே கிறிஸ்து பிறப்பு வெகுமதியாகவும் ஒரு மாத அந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க விரும்புவோர் கொடுத்து உதவும்படியாக உங்கள் சார்பிலே பணித்தளங்களில் இருக்கிற மிஷனரிகளை உங்களுடைய கொடைகளினால் உற்சாகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை நாம் கொண்டாடுகின்ற போது அந்த பண்டிகைகளை முன்னிட்டு புத்தாடை கொடுப்பது அவசியம். இந்த ஆண்டும் ஆதரவற்றோருக்கு புத்தாடை கொடுக்கும்படியாக நாம் ஆயத்தப்படுகிறோம். அப்படி புத்தாடை கொடுக்க விரும்புவோர் போதகரிடம் தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புத்தாடைகளை பெற விரும்புகின்ற ஆதரவற்றோரும் தங்கள் பெயர்களை டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் போதகரிடம் கொடுக்க அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய தும்பை பணித்தளத்திலும் கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நிகழ்வுகள் நடைபெற உள்ளன. பிள்ளைகளுக்கு பரிசும் பெரியோருக்கு புத்தாடைகளும் அன்பின் விருந்தும் கொடுக்கப்பட இருக்கின்றது. பணமாகவும்
பொருளாகவோ இந்த ஊழியத்திலே உங்களை இணைத்து கொள்ள விரும்புகின்றவர்கள் பாஸ்டரேட் கமிட்டி செயலாளர் திரு டி டைட்டஸ் தவமாலை அவர்களிடம் டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த குடும்ப ஞாயிறின் சிறப்பு நிகழ்வாக ஆராதனைக்கு பின்பு நம்முடைய ஜூனியர் களியல் குழுவினர் களியல் நிகழ்ச்சியை நடத்துவார்கள். அவர்களையும் நாங்கள் உற்சாகப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த குடும்ப ஞாயிறின் ஆராதனை மற்றும் விற்பனை விழா ஸ்டால் போன்ற நிகழ்வுகளுக்காக அயராது உழைத்த திருச்சபையின் அனைத்து குடும்பங்களுக்காகவும் செயற்குழுவையும் கிளைச்சங்க ஊழியங்களின் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் திருச்சபையின் அனைத்து விசுவாச வீட்டாரையும் நன்றியோடு வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக திருச்சபையின் வாழ்விற்காக நாம் எடுத்துக்கொண்ட எல்லா பிரயாசங்களின் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய சந்ததிகளிலே தலைமுறைகளிலே ஆண்டவர் தந்து நடத்துவாராக. திரு வேத ராஜசிங் குடும்பத்தினர் முகப்பிலே வாழை குலைகள் நாட்டி அலங்கரித்துள்ளார்கள். திருச்சபையின் சார்பிலே அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். நம்முடைய பேராயத்தின் நிகழ்வுகள், பேராயத்தின் அறிவிப்புகள், தகவல்கள் இவைகளை மாதந்தோறும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேசோபகாரி என்று சொல்லுகிற மாதாந்திர பத்திரிகை பேராயத்தால் வெளியிடப்படுகின்றது. இந்த ஆண்டு அதனுடைய 160ஆம் ஆண்டு. அந்த ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆயுள் சந்தாவாக ரூபாய் 3000 2000 குறைக்கப்பட்டுள்ளது. தேசோபகாரி பிரதியை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றவர்கள் சபை பொருளாளர் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல அத்தியச்சாதின சுவிசேஷ ஜெபக்குழுவிலிருந்து வெளியிடப்படுகின்ற அருட்பணி மலர் பெற விரும்புவோரும் ஆயுள் சந்தா ரூபாய் 1000 செலுத்தலாம். அதை குறித்த காரியங்களையும் பொருளாளரிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதும் 2020-21ஆம் ஆண்டு கல்வி ஆண்டிலே 12ஆம் வகுப்பிலே திருச்சபையின் பிள்ளைகளிலே முதல் 3 மதிப்பெண்களை பெற்றிருப்போரும் பரிசுகளை பெற்றுக்கொள்வார்கள். அதை தொடர்ந்து திருமறை பள்ளி சார்ந்த 2019ஆம் ஆண்டு பேராய அளவிலான தேர்வு, பிகே மற்றும் போட்டிகளுக்கான பரிசுகள் கொடுக்கப்படும். அதனை தொடர்ந்து பக்தி முயற்சி சங்கத்திலே ரெவரண்ட் பிரான்சிஸ் எட்வர்ட் கிளார்க் நினைவாக நடத்தப்பட்ட தேர்விலே பரிசு பெற்றோரும் ஆதீன ஆண்டு இறுதி தேர்விலே பரிசு பெற்றோருக்குமான பரிசுகள் கொடுக்கப்படும். கிறிஸ்துவ அன்பானவர்களே, 2020-2021 கல்வி ஆண்டில் +2 தேர்வில் நமது சபையின் பிள்ளைகள் பெற்ற மார்க் அடிப்படையில் முதலாவது பரிசு, 2, 3வது பரிசுகள் கொடுக்கப்படவிருக்கிறது. இதுக்கு வைப்பு நிதியை வைத்த ரூபாய் 10,000 வைத்த குடும்பத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய அந்த வட்டி வைத்து தான் நம்ம பரிசை கொடுக்கிறோம். முதல் பரிசு பி பிரேஸ்லின் போதனை பெற்றுக்கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். 2வது பரிசு ஒய் பொன் குயின்ஸ்ரீ. 3வது பரிசு ஏ ஆல்ட்ரின். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தில் அன்போடு வாழ்த்துக் கொள்கிறேன். 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்வு மற்றும் பிகேக்கான பரிசு விவரங்களை வாசிக்கின்றேன். இதற்கு ஒப்படைப்போடு செயல்பட்ட பிள்ளைகள் மற்றும் பெற்றோர், ஆசிரியர் ஒவ்வொருவருக்கும் திருமறை பள்ளியின் சார்பாக வாழ்த்துதலின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவது பரீட்சைக்கான பரிசு.
ஆனஸ் பி ஷைப்ரின். இன்ஃபான் பிரிவு பி ஷைப்ரின். இன்னொரு ஹானஸ் பிரைமரி பிரிவு ஏபி அக்ஷயா. முதல் பரிசு ஏஜே பிளஸ்லின் டீனு இன்ஃபான் பிரிவு, பி பிரைஸ்லின் ஜிபின்ஸ் பிரைமரி பிரிவு. இரண்டாவது பரிசு டி லியானா இன்ஃபான் பிரிவு, ஏஎம் ஆல்விட்டா பிகினர் பிரிவு, பி பிரைஸ்லின் ஜிபின்ஸ் பிகினர் பிரிவு, ஏ பிரஸ்லின் டிட்டு பிகினர் பிரிவு. டி ஜெரோம் ஆண்டர்சன் பிரைமரி பிரிவு, ஏ கெபினா ஷாரோன் பிரைமரி பிரிவு, ஜே டேனி ஷானு சீனியர் பிரிவு, ஆசிரியர் அடல்ட் பிரிவு வி பத்மலதா. மூன்றாவது பரிசு ஏ பெர்லின் பிகினர் பிரிவு, ஆட்லிஷா பிகினர் பிரிவு. பிள்ளைகள் சீக்கிரம் வாங்க. ஸ்வீட்லின் ரிஷா பிரைமரி பிரிவு, ஏ ஆட்ரிஷா பிரைமரி பிரிவு, ரனுஷியா பெல் அடல்ட் பிரிவு. போஸ்ட் அடல்ட் பிரிவில் ஜெபஜீனா ஆல்வின், ஹெலன் பெனிஸ். ஆசிரியர் ஜூனியர் பிரிவு பேபி ராணி. அடுத்ததாக ஜனவரி 26 நடைபெற்ற பேராய அளவிலான போட்டிக்கான பரிசு ஜே ஜெபர்சன் 90 வினாடு போட்டியில் 3வது பரிசு. பிகேக்கான பரிசு முதல் பரிசு ஏ பிரஸ்லின் டிட்டு பிகினர் பிரிவு, இரண்டாவது பரிசு ஏபி அக்ஷயா பிரைமரி பிரிவு, ஆட்ரிஷா பிரைமரி பிரிவு, ஆசிரியர் அடல்ட் பிரிவு பத்மலதா. மூன்றாவது பரிசு ஏ ஆட்லிஷா பிகினர் பிரிவு, பிஹெச் ஜெனிஷா பிகினர் பிரிவு, பர்ஷன் சாலோம்
பிகினர் பிரிவு, ஜூலியா ஷேரன் பிகினர் பிரிவு. பெர்லின் மூன்றாவது பரிசு பிகினர் பிரிவு. பிரைமரி பிரிவு கெவினா ஷேரன். சூப்பர் சீனியர் ஜெர்மின் ஜெவமோனி. அடல்ட் ஜெர்ஷா நியூலின். போஸ்ட் அடல்ட் ஹெலன் பென்னிஸ். பரிசு பெற்ற பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் மற்றும் அதை பங்களிப்போடு நிறைவேற்றி கொடுத்த பெற்றோருக்கும் திருமறை பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்ப ஞாயிறு அன்று வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க மாணவர்கள் கடந்த 2019ஆம் கல்வியாண்டில் பேராய ஆண்டிறுதி தேர்வில் 56 பரிசுகளும், ரெவரண்ட் பிரான்சிஸ் எட்வர்ட் கிளர்க் போட்டித் தேர்வில் 47 பரிசுகளும் பெற்றுள்ளனர். பெயர்களை வாசிக்கும் போது வேகமாக பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கிறேன். 2019ஆம் ஆண்டிற்கான பேராய ஆண்டிறுதி தேர்வுக்கான பரிசுகள்: 100 மதிப்பெண் பெற்றவர்கள்: பெஸ்லின் டீனோ, சப் ஜூனியர் 1. AP அக்ஷயா, சப் ஜூனியர் 2. பெர்சன் சாலோம், சப் ஜூனியர் 2. ஆட்லிஷா, சப் ஜூனியர் 2. பெர்லின் கே, சப் ஜூனியர் 2. ஹானஸ் லியானா டி, சப் ஜூனியர் 1. பெஸ்லின் டிட்டு, சப் ஜூனியர் 2. அபிகா செலின், சப் ஜூனியர் 4. இவாஞ்சலின் மெல்பா, சப் ஜூனியர் 4. வினிஷா, சப் ஜூனியர் 4. ஜெர்மின் ஜெபமணி, சப் ஜூனியர் 1. ஜான்ஸ்லி, ஜூனியர் 1. ஜெபர்சன், ஜூனியர் 1. ரனுஷியா பெல், சப் ஜூனியர் 2. கோல்டன் மகிபா, ஜூனியர் 2. ஜெபஜினா ஆல்வின், ஜூனியர் 2. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அபிஷா கே, ஜூனியர் 1. பியூட்லின் சுஜித், ஆல்விட்டா, சப் ஜூனியர் 2. பெர்சன், சப் ஜூனியர் 3. அபிசாலோம், சப் ஜூனியர் 3. டெரிஷா, சப் ஜூனியர் 4. அஜின், சப் ஜூனியர் 4. மோசஸ் ஜெனின், சப் ஜூனியர் 4.
Sweetlyn Rigi, Junior 1. Ranish J, Junior 1. Premila, Senior 1. Second prize, Jeba Jeffrin, Sub-Junior 2. Arul Abis, Sub-Junior 2. Sam Nisant Nitish, Sub-Junior 3. Kebina Sharon, Sub-Junior 3. Adrisha AS, Sub-Junior 3. Adrisha, Sub-Junior 3. Stella Johnson, Jerome Anderson, Daphne Joy, Derish Junior 1. Anushya Davidson, Rena Sharon, third prize, Rena Sharon, Sub-Junior 3. Selva Kingsley, Sub-Junior 3. Serbin Bino, Sub-Junior 3. John Kevin, Sub-Junior 3rd. CJ Anusha, Sub-Junior 3. Jeba Ansi, Sub-Junior 3. Jobin, Sub-Junior 3. Andrin Nijo, Sub-Junior 4. Roshan Salom, Sub-Junior 4. Adrin, Sub-Junior 4. Jebi, Junior 1. Barnsley, Senior 1. பிரான்சிஸ் எட்வர்ட் கிளர்க் போட்டித் தேர்வுக்கான பரிசுகள். கிரேட் ஏ, ஏபி அக்ஷயா, பிரமிளா ஜே, பியூட்லின் சுஜி. கிரேட் பி, ஆட்லிஷா ஜி, பிரைஸ்லின் ஜிபின்ஸ், பெர்லின், பிரைஸ்லின் டிட்டு, சிஜே அனுஷா, அபிஷா, ரனுஷியாபெல். Grade C plus, Liana D, Brycelyn Gibbons, Alvita, Roslyn Jenica, Rufus Salom, Adrisha, Berson, Sam Nitish, Kemina Sharon, Evangeline Melba,
அபிகாசெலின், இவாஞ்சலின் மெல்பா, அபிகாசெலின், மோசஸ் ஜெனின், அஸ்வின், ஜெபஜினா ஆல்வின். கிரேடு சி, கிரேட் சி, பெஸ்லின் டீனு, பெர்சன் சாலோம், அருள் அபிஷ், ஜெர்சோ, ஜெனிஷா, ஜோபின், ஜெரோம் ஆண்டர்சன், ஷெர்லின் பினோ, ரெனா சாரோன், செல்வ கிங்ஸ்லி, அஜின், டெரிஷா, ஆட்ரின், ஆண்ட்ரின் நிஜோ, டெரிஷா, ஜெபர்சன், ஜான்ஸ்லி, ஸ்வீட்லின் ரிஜி, ஆஷ்மி ஷாலோ, ஜோன்ஸ்லி, கோல்டன் மகிபா, மோனிஷா, பான்ஸ்லி. கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்கத்திற்கு பிள்ளைகளை அனுப்பி கொடுத்த பெற்றோருக்கும் பயிற்சி கொடுத்த குழு தலைவருக்கும் நன்றி. பரிசுகளை பெற்ற அன்பு பிள்ளைகளை நாம் வாழ்த்துகிறோம். நாம் அறிந்திருக்கிறபடி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருமறை பள்ளி தேர்வு மதியம் 2 மணிக்கு நடைபெறும். பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளை அதற்காக ஆயத்தப்படுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் குடும்ப ஞாயிறு சிறப்பு காணிக்கைகள் பொருட்காணிக்கைகளாக கவர் காணிக்கைகளாக ஆண்டுடைய சமூகத்திலே நாம் படைக்கின்ற வேளை பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது முதலாவதாக குடும்ப ஞாயிறுக்கான சிறப்பு காணிக்கைகளை முன்பாக வைந்து படைக்கலாம். அதைத் தொடர்ந்து இந்த நாளிற்கான பை காணிக்கைகள் சேகரிக்கப்படும்.
தெய்வ சமூகத்தில் நாம் தந்திருக்கிற காணிக்கைகளுக்காக மன நிறைவோடு ஜெபம் செய்வோம். குடும்ப ஞாயிறாக குடும்பம் குடும்பமாக உம்முடைய பாதத்திலே நாங்கள் மண்டியிட்டு நிற்கும்படியாக இம்மட்டும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் கையின் பிரயாசங்களையும் உழைப்பையும் முயற்சிகளையும் பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு சார்ந்த அனைத்து காரியங்களிலும் ஜீவன் சுகம் பலன் தந்து நடத்தி வந்தீரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இம்மட்டும் உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் எங்களை தாங்கிக் கொள்வீர், ஏந்திக் கொள்வீர், வழிநடத்துவீர் என்று சொல்லுகிற மனநிலையோடு உம்முடைய சமூகத்திலே நன்றி உணர்வோடு காணிக்கைகளை படைத்து மகிழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறீர். குடும்ப ஞாயிறு சிறப்பு காணிக்கைகளாக, மாதாந்திர நற்செய்தி பணி காணிக்கைகளாக, பொருட்காணிக்கைகளாக, தங்களுடைய உழைப்பு பல்வேறு விதமான இந்த குடும்ப ஞாயிற்கான ஆலோசனைகளை தந்த ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய உற்சாகமான காணிக்கைகளையும் பங்களிப்பையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நிலத்தின் முதற்பலன்களோடு கூட, நிலத்தின் அறுவடையோடு கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தந்திருக்கிற அத்தனை சிறப்பு காணிக்கைகளையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வீராக. பிறந்த நாள், திருமண நாள் காணிக்கைகள், ஏனைய காணிக்கைகளையும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இவைகள் மிக கவனமாக ஜாக்கிரதையாக கணக்கிடப்பட்டு திருச்சபையின் வளர்ச்சிக்காக, உம்முடைய சுவிசேஷ பிரபலிய பணிவிடைகளுக்காக பயன்படுத்தப்பட ஆண்டவர் கிருபை தாரும். உம் சமூகத்தில் எங்களையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இன்பமுள்ள நாமத்திலே எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக ஜெபத்தோடு நாம் ஆயத்தப்படுகிறோம். மீட்பின் கீதங்களிலே 349 பாடலை நாம் எழுந்து நின்று கரங்களை தட்டி பாடலாம். மீட்பின் கீதம் 349. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை, உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவான். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவான். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவான். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவான். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவான். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் நீந்திடுவான்.
இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. நின்றவாறே கண்களை மூடி ஆண்டவருடைய தூய பிரசனத்திற்காக ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆமீன். அமருங்கள். மிகுந்த ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதிலே குடும்ப ஞாயிறு சிறப்பு ஆராதனை வேளைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பம் குடும்பமாக கூடி வரவும், பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து மனதார ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும், இம்மட்டும் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தீர். பலவீன நேரங்களில் எங்களை காப்பாற்றினீர், பலப்படுத்தினீர். நன்றி ராஜா என்று அவருடைய பாதத்திலே பணிந்து கொள்ளும்படியாக நன்றி உணர்வோடு காணிக்கைகளையும் நம்முடைய உழைப்புகளையும் நாம் பகிரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இவைகளை எல்லாம் நாம் நிறைவேற்றுகிற போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற குடும்பங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே முழுமையாக அர்ப்பணித்து அவர் விரும்புகிறபடி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே நாம் திருமறை பாடமாக வாசித்த 3 யோவான் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை இந்த காலை பொழுதிற்கான தியான வசனமாக நாம் எடுத்துக்கொள்வோம். 3 யோவான் 4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. I have no greater joy than to hear that my children are walking in the truth. என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், சத்தியத்தின்படியே நடக்கிறார்கள், வாழ்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. திருமறை பள்ளி பிள்ளைகள், நம்முடைய கிறிஸ்தவ பக்தி முயற்சி சங்க பிள்ளைகள் 12ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகள் அதற்குரிய வெகுமதிகளை, அதற்குரிய பரிசுகளை பெற்றுக்கொள்கிற போது நமக்குள்ளாக எவ்வளவு மகிழ்ச்சி. நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு உகந்த பிள்ளைகளாக, அவருடைய சொல் கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக, சத்தியத்தின்படி வாழுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்றல்லவா விரும்புகின்றார். நாம் ஏற்கனவே கார்த்திகை மாத ஆராதனையிலே ஒரு குடும்பத்தை ஆண்டவர் எதுக்காக உருவாக்குகின்றார், எதற்காக குடும்பம் என்று சொல்லுகிற அமைப்பை அவர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் என்பதை குறித்து தியானித்த போது தேவ பக்தியுள்ள சந்ததிகள் உருவாக்கப்படும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகள், தலைமுறைகள் நம்முடைய குடும்பங்களிலே எழும்பும்படியாகவே ஆண்டவர் குடும்பம் என்று சொல்லுகிற அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். எனவே ஒரு பிள்ளையை பார்க்கிற போது இவள் நன்றாக வளர்ந்திருக்கிறாள் என்று சொல்வதை விட இவளை நன்றாக வளர்த்தி இருக்கிறார்கள், இவருடைய பெற்றோர் இவர்களை நல்ல வழியிலே, சத்தியத்தின் வழியிலே இவர்களை ஒவ்வொரு நாளும் வளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த சமூகம் கண்டுகொள்ள வேண்டும், திருச்சபை கண்டுகொள்ள வேண்டும், ஆண்டவர் இயேசு கண்டுகொள்ள வேண்டும். என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் இல்லை. கொண்டாட்டங்கள் இருக்கலாம், ஆண்டவருடைய நாம மகிமைக்கான பல்வேறு ஆராதனைகள் இருக்கலாம். இவைகளை விட மிக மிக முக்கியமானது சத்தியத்தின் வழியிலே நித்தமும் நடக்கும்படியாக நாமும் நம்முடைய சந்ததிகளும் நம்முடைய தலைமுறைகளும் பழகிக்கொள்ள வேண்டும். 127ஆம் சங்கீதத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்,
கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன். ஒரு பிள்ளையை, ஒரு பெற்றோரை நம்பி ஆண்டவர் தருகிறார் என்று சொன்னால், சுதந்திரமாக பெற்றிருக்கிற அந்த பிள்ளைகளை பொக்கிஷங்களாக ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே பயபக்தியோடு கூட வளர்க்க வேண்டியது அந்த பெற்றோருக்குடைய கடமையாக காணப்படுகிறது. எந்த குழந்தையும், நல்ல குழந்தை இந்த மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்று அந்த கவியனர் பாடியிருக்கிறார். அன்னையும் வளர்க்க வேண்டும், தந்தையும் வளர்க்க வேண்டும். ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக, சமுதாயத்திற்கு பயனுள்ள குழந்தையாக, திருச்சபைக்கும் ஆண்டவருக்கும் சாட்சியுள்ள குடும்பமாக, பிள்ளையாக சத்தியத்திலே வளர்க்கப்படுவதற்கு பெற்றோர், தந்தையும் தாயும் கடன் பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய குடும்பத்திலே நாம் உருவாக்கி கொடுக்கிறோமோ, எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்முடைய குடும்பங்களிலே பேசுகிறோமோ, எப்படிப்பட்ட சிந்தனைகள், ஆலோசனைகள் நம்முடைய குடும்பத்திலே பகிர்ந்து கொள்ளப்படுகிறதோ, அந்த நிலையில்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வும் காணப்படும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சாலமோன் ஞானி சொல்கிறாரே. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பங்களிலே வளர்க்கப்படுகின்ற போது சத்தியத்தின் வழிகளை நித்தமும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நல்ல பிள்ளைகளாக சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கும் நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக அவர்கள் வளர வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே சாமுவேல் என்று சொல்லுகிற ஒரு பிள்ளையாண்டான் தேவ பிரசன்னத்திலே, ஆலய பிரகாரத்திலே வளர்க்கப்படுகிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, தேவாலயத்திலே ஆசாரியனாகிய ஏலியோடு கூட சேர்ந்து இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக பணிவிடை செய்து கொண்டு வருகிறான். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். பெற்றோர் கர்த்தருக்குள்ளாக தங்களை அர்ப்பணித்து கர்த்தருக்காக பணிவிடை செய்யும்படியாக தங்களை ஒப்பு கொடுக்கிற போது பிள்ளைகளும் அந்த அடிச்சுவடை பின்பற்றி அந்த நிழலிலே வளர்க்கப்படுகிறார்கள். சில பெற்றோர் பிள்ளைகளை குறித்து வேதனைப்படுகிறார்கள். கீழ்ப்படியாத பிள்ளையாக, ஒரு சொல் பேச்சும் கேட்காத பிள்ளையாக என்னுடைய பிள்ளை வளர்ந்து வருகிறானே என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை நல்வழிப்படுத்தும்படியான பொறுப்பை ஆண்டவர் பெற்றோராகி நம்முடைய கடன்களிலே தந்திருக்கிறார். எனவே குடும்ப ஞாயிறாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வருகின்ற போது, ஆண்டவரே தெய்வ பக்தி உள்ள சந்ததிகளை உருவாக்கும்படியாக குடும்பங்களை ஏற்படுத்த இருக்கிறீர். பிள்ளைகள் இந்த சாமுவேலை போல உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே வளர்க்கப்பட வேண்டும் என்பதை நீர் விரும்புகிறீர். இந்த சாமுவேல் ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்ந்தபடியினாலே அவனுடைய சாட்சி வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது? 26ஆம் வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். நம்முடைய பிள்ளைகளை குறித்து திருச்சபையிலே, சமூகத்திலே, ஆண்டவருடைய பார்வையிலே சொல்லப்படுகிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் பிரியமாய் நடந்து கொண்டான். சாமுவேல் மிகுந்த அர்ப்பணத்தோடு ஜெபத்தோடு சத்தியத்திலே நடத்தப்பட்டபடியினாலே அவன் மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கிற ஒரு அருமையான ஜெபம் உண்டு. கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆண்டவர் சாமுவேலை அழைத்த போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, நீர் சொல்லும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு வாழும்படியாக, உம்முடைய சத்தத்தின்படியே நான் என்னுடைய வாழ்வை காத்து கொள்ளும்படியாக என்னோடு கூட நீர் பேசும் என்று ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே வளர்ந்தான்.
நற்சாட்சியுள்ள தீர்க்கதரிசியாக உயர்த்தப்பட்டான். Samuel was guided and trained in the path of truth and holiness. சத்தியம் எது, பரிசுத்தம் எது, எது ஆண்டவருக்கு பிரியமானது, அந்த வழியிலே ஒவ்வொரு நாளும் வளர்க்கப்பட்டான். Even he listened to the still voice of God. ஆண்டவருடைய மெல்லிய சத்தத்தை செவி கொடுத்து கேட்கிற ஒரு மகனாக அவன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளும் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு வாழும்படியாக, ஆண்டவரே உம்முடைய சத்தம் நித்தமும் எனக்கு கேட்கப்பட வேண்டும், உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஏலி அவருடைய சமூகத்திலே, அவருடைய பிரசன்னத்திலே வளர்ந்த இந்த சாமுவேலுடைய வாழ்வை பார்க்கிறார். அதே நேரத்திலே ஆசாரியனாகிய ஏலியினுடைய குமாரராகிய ஓப்னியும் பினகாசும் அதே தெய்வ சமூகத்திலே பேலியாளின் மக்களாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்து வந்தார்கள் என்று 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாயிருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. கிறிஸ்தவ குடும்பத்திலே, ஒரு ஆசாரியனுடைய குடும்பத்திலே, ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்திலே, சபையிலே மூப்பருடைய குடும்பத்திலே, சபையிலே பொறுப்புகளை பெற்றிருக்கிற நபர்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு சிறப்பான சலுகைகள் கொடுக்கப்படவில்லை. எந்த குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், சத்தியத்திலே வளர்க்கப்பட வேண்டும். ஆசாரியன் தான், ஆண்டவருடைய சமூகத்திலே ஊழியம் செய்கிறவன் தான், அநேகரை ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே நடத்தின ஏலியின் பிள்ளைகள் கர்த்தரை அறியாதவர்களாக தேவ சமூகத்திலே, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஜனங்கள் காணிக்கைகளை கொண்டு வருகின்ற போது ஜனங்கள் காணிக்கைகளை அருவருப்பாக நினைக்கின்ற அளவிற்கு தகாத காரியங்களை தெய்வ சமூகத்தில் அவர்கள் செய்தார்கள். கிறிஸ்தவ குடும்பத்திலே தலைமுறை தலைமுறையாக எங்களுடைய பெற்றோர், எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் என்று நம்முடைய குடும்பங்களை குறித்தெல்லாம் பேசிக்கொள்ளலாம். அது எதுவும் நமக்கு சாதகமாக அமையாது. நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதுதான் முக்கியம். பெற்றோர் செய்கின்ற ஊழியத்தின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய வாழ்விலே தலைமுறையிலே கிடைக்கப்பெற வேண்டுமானால் நம்முடைய பிள்ளைகள் சாமுவேலை போல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சத்தியத்திலே வளர்க்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்கள்? நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்வையிலே பிள்ளைகளாக இருக்கிறோமோ? இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று ஆண்டவர் கேள்விப்பட்டு சந்தோஷம் அடைவதை பார்க்கிலும் வேறு எந்த சந்தோஷமும் அவரிடத்திலே காணப்படவே முடியாது. எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம் என்பதிலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படுவோம். சாமுவேலை போல தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை ஒவ்வொரு நாளும் நாமும் செய்வோம். நம்முடைய பிள்ளைகளும் செய்கிற போது கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். 128ஆம் சங்கீதத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த நிறைவான நன்மைகள் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பங்களிலே கிடைக்கப்பெற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஒவ்வொரு திருமண ஆராதனையிலும் அந்த புதுமண தம்பதிகளை அந்த 128ஆம் சங்கீதத்தை வாசித்து நாம் வாழ்த்துகின்றோம். அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே, குடும்பங்களிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை பொழுதிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபத்தோடு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே குடும்பமாக நாங்கள் காணிக்கைகளை தந்திருக்கிறோம், குடும்பமாக உழைக்கிறோம், குடும்பமாக பல ஊழியங்களிலே ஈடுபடுகிறோம். சத்தியத்திலே நடக்கிறோமா? உம்முடைய சப்தம் கேட்டு நடக்கிறோமா? உம்முடைய சித்தம் செய்து நடக்கிறோமா? எங்களுடைய பிள்ளைகள் சாமுவேலை போல வளர்க்கப்படுகிறார்களா
ஏலியின் குமாரரை போல வளர்ந்து வருகிறார்களா? உம்முடைய பார்வையிலே நாங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிறோம் என்று ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். முழங்காற்படியிட்டு ஜெபம் செய்யலாம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி குடும்ப வாழ்வின் அமைப்பை ஆதியிலே ஏதேனிலே நீர் உருவாக்கினீர் சுவாமி. இந்த நாளிலும் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக எங்கள் குடும்பங்களிலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, எங்களுடைய உழைப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உணர்வோடு கூட உம்மை பணிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்தீர். 2 பிள்ளைகள், அவர்கள் தெய்வ சமூகத்திலேயே வளர்க்கப்பட்டவர்கள். ஒருவன் உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கான ஊழியக்காரனாக வளர்ந்தான். மற்றும் 2 பிள்ளைகள் ஆசாரியனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டாலும் உம்மை அறியாத பேலியாளின் மக்களாக வாழ்ந்தார்கள். சுவாமி தகப்பனே, நாங்கள் சத்தியத்திலே நடக்க வேண்டும், எங்கள் பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்த வேண்டும், வளர்க்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். இதோ இந்த காலை நேரத்திலே குடும்பமாக உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். திருச்சபையிலும் குடும்பங்களிலும் எங்கள் பிள்ளைகள் திருமறை பள்ளி வழியாக, பக்தி முயற்சி சங்கத்தின் வழியாக, ஏனைய ஊழியங்களின் வழியாக பெற்றுக்கொள்ளுகிற ஆலோசனைகள் அவருடைய எதிர்கால வாழ்வை பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் கட்டி எழுப்பும்படியாக தேவரீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நடைபெறுகின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தெய்வீக கரத்திற்குள்ளாக தாழ்மையோடு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் மனோகர ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இந்த நாளின் எல்லா சிறப்பான நிகழ்வுகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.